இயற்கை, அப்புறம் இப்போது மதராசப்பட்டினம், இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு அதுக்கான அவுட்புட்டு வெளியிலேருந்து பாராட்டுகள் வரும்போது எப்படி இருந்தது? மற்ற நீங்கள் முன்னாடி வேலை செஞ்ச படங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள் பாராட்டுகளோட இப்போது மதராசப்பட்டினத்துக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்பும் பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு? ஆக்சுவலாக முதல் படத்தை கூட நான் இந்தளவுக்கு பயந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் படம் கூட நான் வந்து இதை பண்ணிட்டேன். ஒரு குருட்டாம் எப்படி சொல்கிறது, ஒரு குருட்டு தைரியத்துன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு படம் ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணிட்டோம். அது ரிலீஸ் ஆகிக்கும் கூட நமக்கு அந்த பெரிய இது இல்லை. ஒரு என்னோடய படம் வெளியே வருதுன்ற ஆர்வம் தான் இருந்தது. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு எக்ஸாம் எழுதி காத்துட்ருக்கு ஒரு மனநிலை தான் இருந்தது. எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து என்னென்ன மாதிரி விமர்சனங்கள் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. சரியாக பண்ணியிருக்கோமா, இல்லை ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போமா, அது எங்கே இருந்தால் திருப்பி ஃபீட்பேக் வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. படத்தோட ஃபீட்பேக்கும் நல்லாவே இருக்குது. அது ரிசல்ட்டும் சரி, அது அதுக்கான எங்களோட எஃபர்ட்டுக்கான ஃபீட்பேக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. மகுடி ஊத்திட பாம்பு ஆடித எம்மா, ஓடி அதிசயம் எங்கே எம்மம்மா. தனித்துவமான படங்கள்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரே துறையில இருக்கிற கலைஞர்கள், சக கலைஞர்கள் பாராட்டுற ஒரு கலாச்சாரம் இருக்கான்னு தெரியல. மூத்த கலை இயக்குநர்கள், உங்கள் துறை சார்ந்தவங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் உங்களை கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க. இப்போ எல்லாமே ஒரே ஏஜ் குரூப்பில் ஒரே லெவல்லேருந்து டெவலப் ஆகி வந்து பண்ணுறதுனால எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக முதல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அறிமுகமானவங்க கூட வந்து அந்த தொழில் போட்டி அப்படின்றலாம் இல்லை. அவர் டெவலப் பண்ணியிருக்காலும் அவர் பெட்டராக பண்ணுன்ற ஒரு இது இருக்கும். இன்னும் நானும் பெட்டராக பண்ணணும், இல்லை அவர்களுக்கு நானும் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்குது. தவிர ஒரு பொறாமை போட்டின்ற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு நேற்று வந்த கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்ஸ் எல்லாமே என்னுடைய ஆடிட்டரோட கால்ஸாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது நம்ம சொந்த வீட்டிலே நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. வெளியே கிடைக்கிற பாராட்டை விட சொந்த வீட்டிலே அப்பா அம்மா இல்லை நம்ம சகோதரர்கள் பாராட்டுற மாதிரியான விஷயம் தான் இருக்குது. அங்கே பேர் வாங்குறது தான் முக்கியம் நினைக்கிறேன் நான். பள்ளிக்கூடம் பக்கம் மழைக்கும் ஒதுங்கனதில்லை, அனுபவ பாடம் படித்தோம் அதனால் வாழ்வில் தோல்வி இல்லை. ஜனநாதன், இப்போ விஜய், தொடர்ந்து ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ்கிட்டே வேலை செய்கிறீங்க. இந்த ரெண்டு டைரக்டரையும் உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாதன் சார் சொல்லணும்னா அவர் ஐடியாலஜி பேஸ் பண்ணி ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கார். அவர் ஃபில்ம் மேக்கிங் வந்து அவர் ஐடியாலஜிக்கான ஒரு டூலாக பார்த்துட்ருக்கார். அது என்னென்னு சொல்ல வர்றாரோ அதை பதிவு பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறார். அந்த ஐடியாலஜியில் எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கிறனால தான் அவரோட நான் தொடர்ந்து பயணம் பண்ண முடியுது. விஜய் சொல்லணும்னா அவர் ஃபிலிம்ன்றது எல்லோரும் எல்லா தரப்பும் ரீச் பண்ணணும். யாருக்கும் ஒரு சின்ன மனசொலிப்பு கூட இல்லாமல் ஒரு நீட்டான படத்தை தரணுன்ற இதில் தெளிவாக இருப்பார். இப்போ இருக்க யங் டேரக்டர்ஸில் இந்த குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ரசிக்கிறமான படமாக இருக்கணும். அது டீசெண்டான ஃபில்மாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குன்னு ஒரு புது முயற்சி இருக்கணும்னு சொல்லி முனைப்பட இருக்கிற டேரக்டரில் விஜய் ஒரு முக்கியமான ஆள். அந்த வகையில் எனக்கு அவருடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து அதனால ஒரு 3 படம் அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். Shoot his leg. Kaya Gavani. அடுத்து உங்களுக்கு நீங்கள் பணிபுரிகிற படங்கள், அடுத்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு பெரிய சவால் எதுவும் காத்துட்ருக்கு? இப்போதைக்கு இல்லை, அது ப்ராசஸில் இருக்குது. இன்னும் அது ஃபார்ம் ஆகி வரல. கண்டிப்பாக இது அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரியானதாக இருக்கும். இன்னும் என்னுடைய எல்லைகளை இன்னும் கூட விரிவடைய மாதிரி தான் இருக்குது. நான் என்னென்னு சோதிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா காத்துட்ருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் காத்துட்ருக்கு. அது கூடிய சீக்கிரத்தில் ஃபார்ம் ஆகி வரும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இந்த படத்துக்காக நாங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 60,000 வருஷம் முன்னாடி ட்ராவல் பண்ணி ஒரு வருஷம் அதுக்காக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல மனநிலையில் இருந்தோம். அந்த பழைய மெட்ராஸுடைய அழகு, அதோடைய அமைதி அதெல்லாமே உள்வாங்கிட்டு இருந்தோம். அது திரையில் கொண்டு வரதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி எடுத்து அதை கொண்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு 2.5 மணி நேரம் அதை ஃபீல் பண்ணுவீங்க.